யமன்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. யமனுக்கு அன்னைக்கு ஒன்று ஒட்டகத்தில் பயணிக்கணும் அல்லது நடைபயணங்களாக பயணிக்க வேண்டும். அப்போ கிட்டத்தட்ட அந்த யுத்தமே அதற்கு முன்னால் முடிந்துவிடும் என்ற நிலை இருக்கிறது. ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இவ்வளவு பெரிய மார்க்கத்திற்காக வேண்டி ஜிஹாது செய்வது, மார்க்கத்திற்காக வேண்டி யுத்தம் புரிவது என்பது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு அமல். ஈமானுக்கு பிறகு ஜிஹாதுங்கிறது பெரிய ஒரு பாக்கியமான ஒரு அமல். அப்பேற்பட்ட அந்த அமலை கூட தாய் தந்தையர்களுடைய அனுமதி இல்லாமல் செய்வது நிச்சயமாக அல்லாஹுடைய ஒப்புக்கொள்ளுதல், அல்லாஹுடைய மக்பூலியத்தை பெற்றுத்தராது என்கிற காரணத்தினால் திரும்ப செல்லுங்கள், உங்கள் தாய் தந்தையருடைய அனுமதியை பெற்றே வாருங்கள். ஏன்னா யுத்தம் பெரிது என்பதை விட யுத்தத்திற்கான அனுமதியை உங்களுடைய பெற்றோர் தருவது அதைவிட பெரிய காரியம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது எல்லா காரியங்களும் நம்முடைய பெற்றோர்களுடைய அனுமதியோடு, அவர்களுடைய திருப்தியோடு, அவர்களுடைய சந்தோஷமான நல்ல துஆக்களோடு தான் நம்முடைய ஒவ்வொரு